Hello friends, welcome to Rainbow Feast. இன்னைக்கு அரிசியே சேர்க்காம பாசிப்பருப்பை வச்சு எப்படி இட்லி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நார்மலாக இட்லினாலே ஹெல்தி, அதுவும் இதை பாசிப்பருப்பை வச்சு செய்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்தி. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு இட்லி செய்கிறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் உளுந்து, ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு தோல் இல்லாத பருப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தோலோடு இருக்க முழு பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒன்றா சேர்த்தே ஊற வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இதை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போது ஊற வச்சுருந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த இட்லி இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா நீங்கள் இப்போவே ஈனோ கலந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 6 to 8 hours இதை ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி செய்யலாம். நான் இன்னைக்கு 8 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி செய்ய போகிறேன். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்குது. 8 மணி நேரத்துக்கு மேலே மாவை ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வெளியே வச்சா ரொம்ப ஸ்மெல் வந்துடும். இந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்தால் போதும். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இப்போது இட்லி மாவில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சோடா மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போது இது ஊறிட்டுருக்க சமயத்தில் நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம எண்ணெய் தடவின பிளேட்டில் மாவை ஊற்றிக்கிறேன். இதே மாதிரியே எல்லா பிளேட்லேயும் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரம் நல்லா சூடானதும் நம்ம ஊற்றி வச்சுருந்த இட்லி தட்டை வச்சு மூடிட்டு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆறின பிறகு இட்லி தட்டிலேருந்து இட்லியை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக எடுக்க வருது. அது மட்டும் இல்லாமல் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் அரிசி சேர்க்காதனால டயட்டில் இருக்கவங்க கூட கண்டிப்பாக இந்த இட்லியை சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான பாசிப்பருப்பு இட்லி இப்போ ரெடி. இதுக்கு கூட நான் புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணேன்.
நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.